ஹாய் கைஸ், நேற்று என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு குட்டி மினி விலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நாகப்பழம் மரம் தாங்க. இதுக்கு முன்னாடியே நான் இது வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்ததால என்னால் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. இப்போ வந்து கிட்டேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி போன வீடியோவில் வந்து நிறைய காயாக தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நிறையவே பழுத்துடுச்சு பாருங்க. செடியிலேயே பழுத்துட்டு இந்த மாதிரி நிறையவே கொட்டி கிடக்குதுங்க. கீழே கொட்டிட்டா நிறைய வந்து மண்ணா ஆயிடுதுங்க. இந்த மாதிரி பறிக்கலாம் அப்படின்னா மேலே ஏறி பறிச்சிருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பரா இருந்தது. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட சீட்ஸ்லாம் எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் லெவல் வந்து ஹையா இருக்கும்போது வெறும் வயிற்றுல இந்த பவுடர் சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சயின்டிபிக்கா சரியா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பழமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தொட்ட உடனே வந்து கீழே விழுதுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அஸ்மா இப்போ கையில வச்சுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தாங்க. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் வந்து கொண்டு வந்தது தான். ஒரு சாக்லேட் பார்த்தாவே ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. இவ்வளோ சாக்லேட்ஸ் பார்த்தவொடனே ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி. இதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இருந்ததுங்க. அது பார்த்த உடனே வந்து இன்னுமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா இருந்ததுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பேன். இதை வந்து பார்த்துட்டு அவங்க காலி பண்ற வரைக்கும் கண்டிப்பா விடவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பாக்ஸ் கூட இருந்தது. அது கூட ஓபன் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ சாக்லேட்ஸ் பார்த்த உடனே வந்து நமக்கே சாப்பிடணும்னு கண்டிப்பா தோணும். அப்போ பசங்களுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து கொடுத்துட்டேன். நானுமே வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி கோ இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்களுக்காகவே நடக்கும் பாருங்க. அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ராஜ்யம் தான். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அஸ்மாக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அஸ்மாக்கு வந்து கார்டன் செய்ய சொல்லி தான் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே எக்ஸிபிஷன்ல தாஜ்மஹால் செய்யும் போது வாங்கினது தாங்க. இப்போ வந்து ஒரு தர்மாக்குள், அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மினி கார்டன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு ஃபுல் வீடியோ vlogல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.